மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அடையப்பட்டுள்ள மகத்தான வெற்றியானது ஜாசிகா வேண்டாம் எனும் ஸ்லோகம் இனியும் எடுபடாது என்பதை எடுத்துரைப்பதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஃபுவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். இதற்கு கட்சியில் இனியும் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று பார்ப்பவர்கள் அல்லது வேறு கட்சிகளுக்கு தாவ விரும்பும் அம்னோவில் உள்ள சிலர் கூறும் ஒரு காரணம்தான் ஜாசிகா வேண்டாம் எனும் ஸ்லோகமாகும் என்று தமது முகநூல் பதிவில் ஃபுவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பெரிகாத்தா நேஷனல் வேட்பாளர் படுதோல்வி கண்டிருப்பதை தொடர்ந்து பெர்சாத்து கட்சியின் அடித்தட்டு உறுப்பினர்கள் அனைவரும் அக்கட்சியை விட்டு வெளியேறி PKRல் சேர்ந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெர்சாத்து உச்சமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரான ஃபைஸ் நமான் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் பெர்சாத்து ஒரு பங்காளி கட்சியாகும். அண்மைய இடைத்தேர்தல்களில் பெர்சாத்து வேட்பாளர்கள் தொடர்ந்து தோல்வி கண்டு வருவது மலாய் சமூகத்தினர் அக்கட்சியை நிராகரித்து வருகின்றனர் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாகும் என்று தற்போது PKR கட்சியில் இணைந்திருப்பவரான ஃபைஸ் குறிப்பிட்டுள்ளார். GISBH நிறுவனம் அல்லது அல் அர்காமுடன் பாஸ் கட்சியின் கிளந்தான் உறுப்பினர்கள் எவரும் ஈடுபடவில்லை என்று கிளந்தான் பாஸ் கட்சியின் துணை ஆணையர் டாக்டர் முகமது ஃபஸ்லி ஹசான் தெரிவித்துள்ளார். கிளந்தான் துணை மந்திரி விசாருமான முகமது ஃபஸ்லி பாஸ் மற்றும் அல் அர்காம் இரண்டும் வெவ்வேறு நிறுவனங்கள் என்று தெரிவித்தார். GISBH தொடர்பான அனைத்து விஷயங்களையும் மாநில அரசு விசாரணைக்கு விட்டுவிடுவதாகவும் மத கண்ணோட்டத்தில் விதிகளை மீறியது நிரூபிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்கள் விதிகளை கடைபிடிப்பதையும் போதையில் வாகனம் ஓட்டுவதை தடுப்பதை உறுதி செய்யும் வகையிலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையை போக்குவரத்து அமைச்சு தொடர்ந்து விரிவுபடுத்தும் என்று அதன் அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். கனரக வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் இந்த விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். நீலாய் பெஸ்டியாரான் சாலையில் சமிக்ஞை விளக்கில் காத்திருந்த 5 வாகனங்களை கனரக லாரி மோதியதில் 31 வயது இளம் பெண் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 30 வயது லாரி ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மெத்தாம்பெத்தமைன் போதைப்பொருள் உட்கொண்டதை லாரி ஓட்டுநர் ஒப்புக்கொண்டதாக நீலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மாட் கானி லத்தி தெரிவித்துள்ளார். சுமார் 4 நாட்களாக தொடர்ந்து பயணத்தில் இருந்ததாகவும் அதனால் மெத்தாம்பெத்தமைன் எனும் போதைப் பொருளை தூக்கம் வராமல் இருக்க பயன்படுத்தியதாகவும் லாரி ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். ஸ்ரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இதனை அவர் ஒப்புக்கொண்டார். ரவாங் கம்போங் பாரு குண்டாங்கில் கடந்த 25ஆம் தேதி போலீசாரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆடவனின் 2 நண்பர்கள் தொடர்ந்து தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். பட்டாலிஞ்சயா டமன்சாராவில் உள்ள கடையில் அத்துமீறி நுழைந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் அவ்விருவரும் தேடப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக ரவாங் கம்போங் பாரு குண்டாங்கில் போலீஸ் மற்றும் பொதுமக்களின் கார்களை மோதியதில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த 26 குற்றப்பதிவுகளை கொண்ட ஆடவன் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டான். டமன்சாராவில் உள்ள ஒரு கடையினுள் அத்துமீறி நுழைந்ததாக சந்தேகிக்கப்பட்ட 30 வயது மதிக்கத்தக்க ஆடவன் இதற்கு முன்பு குற்றத்தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டுள்ளான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.